அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ், அப்புறம் வந்து ரேடியோ பட்டன். இதுவும் வந்து ஒரு சூப்பரான ஒரு மேட்ரு. இதில் வழக்கம் போல் HTML ஹெட்டு, டைட்டில், செக் பாக்ஸ். டைட்டில் க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த தடவை ஹெட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஹெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பாடி. பாடிக்குள்ள லேபிள், லேபிளுக்குள்ள input type is equal to checkbox. Input type is equal to checkbox. அதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்து நம்மளுடைய ஆப்ஷன் இப்போ வந்து நீங்கள் எதை வந்து போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த இடத்துல போடலாம். நான் ஆப்ஷன்னே போட்டுறேன். ஒரு ஆப்ஷன் நீங்கள் ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்க விரும்புகிறீங்க, ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்க விரும்புகிறீங்க, அதை நீங்கள் கொடுக்கலாம். ஆப்ஷன் நம்பர் 1 இங்கே வந்து லேபிளை க்ளோஸ் பண்ணிக்கலாம். லேபிள் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு இது முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது மறுபடியும் input type checkbox. இதில் வந்து ஆப்ஷன் 2 இங்கே முடிக்கும் போது எப்படி முடிப்பீங்க? அதே மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு லேபிள் முடிச்சிடுறீங்க. மூணாவது வந்து அதை ஓப்பன் பண்ணும்போது லேபிள்னு ஓப்பன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இன்புட் டைப்பை வந்து கிரியேட் பண்ணுறோம். இன்புட் டைப்னால அப்படின்னு வந்துருச்சுனாலே ஒரு பாக்ஸு இல்லை ஒரு இன்புட் ஃபீல்டு நம்ம கொடுக்குற மாதிரி அதில் வந்து காட்டும். அதாவது நம்ம ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா ஒரு இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இந்த மாதிரிலாம் டைப் பண்ணுறோம்ல, அந்த பாக்ஸ் மாதிரி வருதுல்ல, அது எல்லாம் வந்து இந்த இன்புட் டைப்பில் தான் வந்து நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம இதுவும் அந்த மாதிரி ஒரு வேலை கேட்டு தான் பண்ணுறோம். நான் அதோட அவுட்புட் காட்டுறது உங்களுக்கு புரியும். அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். மூணு ஆப்ஷன் இப்போ கொடுத்தாச்சு. இதையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். வழக்கம் போல் வந்து ஹெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாடியை க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ண இடம் இல்லைன்னா பக்கத்துக்கு எப்படி க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது தான் நம்ம க்ளோஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பாடியை க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து HTML, அதை தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும். HTML இதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா, செக் பாக்ஸ்ன்னு வருது இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடும்.
இங்கே வந்து உங்களோட ஆப்ஷன் வரும். இது நீங்கள் வந்துட்டு ஒரு 3 கோர்ஸ் கொடுத்தா அவங்கள எது உங்களுக்கு உங்களுக்கு வேணும், இது 3ல் எதனா ஒன்று சூஸ் பண்ணுங்கள், இல்லை 3மே பிடிச்சிருந்தா 3மே சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நம்ம அவங்க எதெல்லாம் சூஸ் பண்ணுறாங்களோ நம்மளுக்கு அங்கே தெரியும். டேட்டா பேஸில் வந்து நம்மளுக்கு அங்கே வந்துடும். ஸோ வந்து அவங்கள்ட்ட இந்த 3 ஆப்ஷன் கொடுக்குறோம். ஆப்ஷன் அது எதுவாக வேணா இருக்கலாம். ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, இது மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ வந்து இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் 1 வந்துட்டு தேவைப்படுது. இது வந்து ஓகே அப்படின்னா அவங்க இதை டிக் பண்ணுறாங்க. இதில் அவங்க மவுஸை வச்சு ஒரு கிளிக் பண்ணாங்கனாலே ஒரு டிக் உள்ளே விழுந்துடும். அது மாதிரி வந்து எனக்கு இதுவும் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுவும் விழுந்துடும். இதுவும் வேணுன்னா இதுவும் கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். நான் மறுபடியும் கிளிக் பண்ணாங்கன்னா இது வந்து எடுத்து விட்ரும், மறுபடியும் கிளிக் பண்ணால் எடுத்து விட்ரும். ஒரு தடவை கிளிக் பண்ணாங்கன்னா அது செலக்ட் ஆகிடும். இந்த செலக்ட் ஆனது வந்து நம்ம டேட்டா பேஸில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அவங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 3 படம் கொடுக்குறோம். அந்த 3 படத்தோட பேர் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த படத்தில் வந்து எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது எனக்கு 3 படமுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கிளிக் பண்ணதான். இல்லை வந்து எனக்கு இந்த படம் மட்டும் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த படத்தை மட்டும் கிளிக் பண்ணாங்கன்னா அது மட்டும் கிளிக் ஆகிருக்கும், மீதி 2ம் எம்டியாக இருக்கும். ஸோ இதே மெத்தட் தான் வந்து இப்போ வந்து ரேடியோ பட்டனும். ஆனால் நான் இப்போ திரும்பி ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் எழுத போகிறது கிடையாது. சிம்பிளாக வந்து இந்த கோடை மட்டும் மாற்றுறேன். இப்போ ஏன்னா நீங்கள் அடுத்த லெவலில் வந்துட்டு போகிறீங்க. ஏன்னா நானும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அட்வான்ஸ் ஆகிட்டே போயிடுவேன். ஏன்னா கோடை ஒவ்வொருத்தரையும் நான் வந்து பிரித்து எழுத முடியாது. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் பார்க்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கோடு புரிஞ்சிக்கிறதுக்கு. அதனால வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி எழுதுனது ஃபஸ்ட்டு. இப்போது வந்து கொஞ்சம் புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதனால நான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கலாம். அப்படி நீங்கள் அது இல்லாமல் ரெக்கார்டட் செஷன் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து டவுட்டாக இருந்தால் திருப்பி போட்டு பார்த்துக்குங்க. இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த ரேடியோ பட்டன் தான் இப்போ நம்ம இதில் போகிறோம். இது வந்து என்ன கேட்குது, இன்புட் டைப் என்னது அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து செக் பாக்ஸ்ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு இங்கே செக் பாக்ஸ் வந்து செக் பாக்ஸாக வேலை செய்யும். அதே வந்து ரேடியோ அப்படின்னு போட்டோம்னா இது வந்து ரேடியோ பட்டனாக வேலை செய்யும். ரேடியோ ஸோ வந்து இந்த இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா ஓகே, இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா இதில் மட்டும்தான் கிளிக் பண்ண முடியும். இதுலேயும் பண்ண முடியாது. நீங்கள் கன்ஃபார்மாக இந்த 3ல் எதுனா ஒன்று தான் சூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ரேடியோ பட்டன் வைப்போம். ரேடியோ பட்டன் வச்சா அவங்க வந்து ஒன்று மட்டும் தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு அது 2 இதெல்லாம் சூஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல நம்ம வச்சு இதை கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்துடும், இதை கிளிக் பண்ணால் இங்கே வந்துடும், இதை கிளிக் பண்ணால் இங்கே நம்மளுக்கு கிளிக் ஆகிடும், செலக்ட் ஆகிடும். ஆக மொத்தம் நம்ம ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இந்த ரேடியோ பட்டனில் நம்ம பண்ண முடியும். அதே இது செக் பாக்ஸ்னால் நம்ம எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு சிங்கிள் இதை மட்டும்தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷனில் நம்ம கொடுக்குறோன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணுவோம். அவங்க வந்து மல்டிபிள் சாய்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம செக் பாக்ஸ் கொடுக்குறோம். ஓகேவா?